சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வழங்கும் மார்ச் மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருது சஞ்சு சாம்சனுக்கு வழங்கப்பட உள்ளது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தும் வீரர்களுக்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் சார்பில் ஒவ்வொரு மாதமும் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதன்படி மார்ச் மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த விளையாட்டு வீரராக இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் மற்றும் விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சனுக்கு விருது அறிவிக்கப்பட உள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரின் தொடக்க ஆட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காமல் திணறிய சஞ்சு சாம்சன் இறுதி ஆட்டங்களில் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முக்கியமான நேரத்தில் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். அந்த தொடரில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 24 ரன்களுடன் விளையாட தொடங்கிய அவர் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 97 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் அணியை அரையிறுதியில் விளையாடச் செய்தார். தொடர்ந்து வான்கடை மைதானத்தில் நடந்த அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக 89 ரன்கள் குவித்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். மேலும் நியூசிலாந்துக்கு எதிரான இறுதிப் போட்டியில் 89 ரன்கள் குவித்து இந்தியா அபாரமான வெற்றியை பெற சஞ்சு சாம்சன் உதவினார். அவர் அதிரடியாக விளையாடிய 3 முக்கிய போட்டிகளில் 275 ரன்களுடன் அந்த தொடரின் சிறந்த வீரருக்கான பட்டத்தையும் பெற்றார். இதனைத் தொடர்ந்து மார்ச் மாதத்திற்கான சிறந்த வீரர் விருதை சஞ்சு சாம்சனுக்கு வழங்குவதாக ஐசிசி அறிவித்துள்ளது. சஞ்சு சாம்சன் விருதை பெறுவது இதுவே முதல் முறை ஆகும். இது பற்றி சஞ்சு சாம்சன் கூறுகையில், இந்த மாதத்திற்கான சிறந்த வீரருக்கான ஐசிசி விருதை பெறுவது மிகவும் அற்புதமான உணர்வு என்றும் எனது கிரிக்கெட் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டத்தில் இது கிடைத்திருப்பது இன்னும் சிறப்பாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். மேலும் T20 உலகக்கோப்பையில் இந்தியாவின் வெற்றியில் பங்கெடுத்தது என்னுடைய கனவு நினைவான தருணமாக இருந்தது என்றும் அதன் மகத்துவத்தை முழுமையாக உணரவே எனக்கு சில காலம் பிடித்தது என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட்டிற்கு இது ஒரு உற்சாகமான காலகட்டம் என்றும் நம்மிடம் மிகச்சிறந்த திறமைசாலிகள் உள்ளனர். எனக்கு கிடைத்த வாய்ப்புகளுக்கும் நான் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த உதவிய எனது சக வீரர்கள், பயிற்சியாளர்களின் நம்பிக்கை மற்றும் ஆதரவிற்கும் நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றும் அவர் உணர்வுபூர்வமாக தெரிவித்துள்ளார்.